அக்கா பாடினது போதும், முதல்ல போய் பேசுங்க. இப்ப பாரு. குறிஞ்சி, 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 குறிஞ்சி. என்ன முகமெல்லாம் வாடி இருக்குது? குறிஞ்சி, நீ எப்படி இருக்கிற? குறிஞ்சி, கொஞ்சம் நான் சொல்றத கேளு. காலேஜ்ல நடந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், நீ வந்து நல்லவன் ப்ரூவ் பண்ணிட்டேன். குறிஞ்சி, குறிஞ்சி, நான் எப்பவுமே உன் சைடு தான் குறிஞ்சி. குறிஞ்சி, நான் வந்து உன் பக்கம் இல்லைன்னு நினச்சிக்காத. நான் வேணும்னே தான் அவகிட்ட நடித்தேன். அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும், அதுவும் ப்ரூஃபோட வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நடித்தேன். உன்னுடைய சஸ்பென்ஷன் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. பிரின்சிபல் வேற பிரின்சிபல் மாற போகிறாங்க. கரஸ்பாண்டன்ட் மேடம் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. குறிஞ்சி, வா குறிஞ்சி, காலேஜுக்கு போகலாம். அக்கா, அவங்க தான் கூப்பிடுறாங்கல்ல, ஏன்க்கா மூஞ்சி திருப்பி திருப்பி போறீங்க? அதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, நம்புங்கக்கா. யாரை நம்ப சொல்ற? ஒரு தடவை நம்பி நான் கிட்ட போனதே போதும். திரும்பி நான் நம்புறதுக்கு நான் ஒன்றும் இழிச்சு வச்சு கிடையாது. உங்ககிட்டயும் தான் சொல்றேன், அவளை நம்பாத, அவ ஒரு துரோகி. அக்கா அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா. அவங்க துரோகியா இருந்தா எதுக்குக்கா உங்களை தேடி கிராமத்துக்கு வரணும்? அவங்க மலேசியால ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்கக்கா. உங்களுக்காக இந்த கிராமத்துல பாத்ரூம் கூட இல்லாம கஷ்டப்பட்டு தங்குறாங்கக்கா. நம்புங்கக்கா, நல்லவங்கக்கா அவங்க. அவளை நீ வேணா நம்பிக்கோ. நான் ஒரு தடவை நம்பினதே போதும். திரும்பி அந்த நம்பிக்கையெல்லாம் வராது. அவகிட்ட போய் சொல்லு, இனிமேல் அந்த குறிஞ்சி அவ கூட பேச மாட்டான்னு சொல்லு. விடு விடு, இன்னும் கொஞ்ச நாளே நீ புரிஞ்சுக்குவா. அவ இல்லாம நான் இந்த கிராமத்தை விட்டு போக மாட்டேன். அவளை கூட்டிட்டு தான் நான் போவேன். என்ன குறிஞ்சி கண்ணு, பஸ் வரலையா? என்ன கண்ணு, என் வீட்டு மருமக நீயே. மருமவளே, பஸ் வரலையா? இன்னும் வரல பாட்டி. இன்னும் அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கறா? இன்னும் இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இவ எப்படியோ இவளை கூட்டிட்டு போகாம விட மாட்டா போல இருக்குது. நம்ம மருமவ நல்ல அறிவாளி, நல்லா படிக்கிற புள்ள, ரேங்க் தான் வாங்குவா. ஆனா என்ன கொஞ்சம் ஏமாளி. அதை வச்சுதான் காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். இப்ப என்னடா இவன் திரும்பி வந்து இவளை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்குது. அப்புறம் நம்ம பையனோட வாழ்க்கை, நம்ம பையனுக்கு இவளை விட்டா வேற எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படியாச்சும் இவளை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டுக்கு இருப்போம். அக்கா அக்கா வாக்கா. அந்த பாட்டி பொல்லாத பாட்டி. பாக்குறவங்களெல்லாம் ஒண்ணு செருப்புல அடிக்கும், இல்ல விளக்கு மாத்துல அடிக்கும். வாக்கா போயிடலாம். நமக்கு எதுக்குக்கா தேவையில்லாத இந்த வேலை? நான் குறிஞ்சி இல்லாம வரமாட்டேன். எனக்கு குறிஞ்சி வேணும். அக்கா, குறிஞ்சி அக்கா நல்லவங்க தான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த அக்கா உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ப வைக்கலாம். இப்ப முதல்ல போங்க, இல்லைன்னா அந்த பாட்டி எதையாவது கொண்டு வந்துரும். போங்கக்கா போங்க. உன் வீட்டுல தானே தங்க வச்சிருக்கிற, இந்த வாங்கிக்கோ. ஐயோ பாட்டி வலிக்குது, ஏன் அடிக்கிறீங்க? வலிக்குது பாட்டி, அடிக்காதீங்க. ஐயோ மூஞ்சி மூக்குலயே அடிக்கிறீங்களே, வலிக்குது பாட்டி. பாட்டி அதான் சொல்றாங்க அடிக்காதீங்கன்னு. ஓ, இவங்க சொன்னா நாங்க கேட்டுறணுமோ? இதுக்கு முன்னாடி நான் செருப்ப சாணியில முக்கியில அடிச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் ஒன்றும் பேசாதவன் இப்ப என்ன பேச போறான்? முதல்ல நீ என்ன பண்ற? அவளை உன் வீட்ல இருந்து துரத்தி விடு. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, விட்டுருங்க பாட்டி, பாவம். அவன் சிவா, நம்ம சிவா, அவன் என்ன பண்ணுவான்? சொல்லிட்டே இருக்கிறேன், என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்க யார் அவனை அடிக்கிறதுக்கு? வாடி என் பிஸ்தா மங்கூஸ்கி கிஸ்தா. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க? குறிஞ்சியோட பாட்டிங்கிறதுனால நான் பாக்குறேன். இல்லைனா நடக்கிறதே வேற. என்னைய பத்தி உங்களுக்கு சரியா தெரியல, என் பேக்ரவுண்ட் பத்தி தெரியல. நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து, அதுவும் என் ஃப்ரெண்டோட பாட்டிங்கிறதுனால மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறேன். இல்லைனா நடக்கிறதே வேற. ஒரு பொண்ணை அவரோட இஷ்டத்துக்கு மீறி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? இது என் குடும்ப விஷயம். இதுல தேவையில்லாம யாரும் தலையிட வேண்டாம். நான் தலையிடுவேன், ஏன்னா அவனோட ஃப்ரெண்டு. இனிமேல யார்கிட்டயாச்சும் கையை ஓங்குனீங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். மைண்ட் இட். முதல்ல ஒன்ன சொல்லணும், யாரை திட்டினாலும் யார் அடிச்சாலும் பொறுத்து போயிட்டு இருக்கிற, பயந்துட்டு இருக்கிற. எவ்வளோக்கு எவ்வளோ நீ பயப்படுறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீ பொறுத்து போறியோ, அவ்வளோக்கு அவ்வளோ இந்த உலகம் உன்னைய அடிக்கும் திட்டும். ஒரு தடவை நிமிர்ந்து நின்று அவங்கள திரும்பி பார்த்து பேசு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உன்னை அண்டாது. புரிஞ்சுதா? ஆ, புரிஞ்சுதா அக்கா? முதல்ல வா போலாம், அப்புறமா டீல் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்த. ஏன் பாட்டி அவங்கள அடிச்சீங்க? அடிச்சாதான் அடுத்து உன்கிட்ட அண்ட மாட்டாங்க, அதனால தான் அடிச்சேன். நான் தான் மாயாண்டி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவங்கள அடிக்கிறீங்க? தா அந்த குட்டப்பாவடை இருக்காளே, குட்டப்பாவடை, அந்த முண்டை கண்ணி, அவளையெல்லாம் நம்பாத. நானே அவளை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீங்க ஏன் நீ நம்பாதேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லைனாலும் நீங்க என்னை ஊட்டி வளர்த்திருக்கிறீங்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். மாயாண்டி மாமா என்னை விட 25 வயசு பெரியவர், இருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டேன். என்ன பாட்டி, இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வர்றவங்க எல்லாம் எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க? சரி வா, பஸ் வந்துருச்சு, ஏறு. ஃபேண்டா மண்டை, உன்னை கவனிச்சியா? எதுடா? நம்ம காலேஜ்ல பிரின்சிபலா இருந்தவர் இப்போ
நம்மளோட பெட்ரூமையும் டாய்லெட்டையும் க்ளீன் பண்றாரு அதுவா? டேய், அது இல்லடா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸா? யார சொல்ற? டேய், எனக்கு தெரியும், அந்த கேர்ள்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி. டேய், நீ பேசுறதுக்குள்ளேயே நான் ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிருவேன்டா. என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்கடா. அதான் மச்சான், அந்த குறிஞ்சி இருக்கிறாள்ல, அவளை பத்தி. யாரு? அந்த பொக்கே கொடுத்தாலே அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணு தான் காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே. ஆ, உனக்கு விஷயமே தெரியாது போல. எனக்கு எல்லாமே தெரியும். தாமினி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இப்போ ஏதோ கிராமத்துக்கு போயிருக்கிறலாமா குறிஞ்சியை கூட்டிட்டு வர்றதுக்கு. எனக்கு இப்போ கூட ஃபோன் பண்ணி ஏதாச்சும் ஹெல்ப்னா கூப்பிடுவேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு கிராமத்துக்கு வான்னு சொல்லியிருக்கிறா. ஐ, நம்ம அப்போ ஒரு டூர் மாதிரி போலாமா? டூர் மாதிரிலாம் போக முடியாதுடா. அந்த கிராமத்துல டாய்லெட் வசதி இல்லையாமா. வீடு பெருசு பெருசா இருந்தாலும் டாய்லெட் வசதி ரொம்ப கம்மியாமா. ஹைஜீனே இல்லையாமா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாடா தாமினி. சரிடா, எப்பெல்லாம் ஃபோன் பண்ணி ஹெல்ப் வேணும்னு கேட்குறாளோ அப்போ சொல்லு. நம்ம 3 பேரும் முதல்ல போய் ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். புது குக்கு நல்லா சமைக்கிறாருலடா மச்சான். ஆமாண்டா ஆமாண்டா. அவர் சமைக்கிறத சாப்பிட்டு நான் 2 கிலோ பெருத்துட்டேன் ஒரே வாரத்துல. நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா என்னன்னு சொல்றது? ஆல்ரெடி நான் ரொம்ப ஜாஸ்தி கிலோல தான் இருக்கிறேன். இப்போ நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா இன்னும் பெருத்துருவேன்டா. பெருத்து பெருத்து பலூன் மாதிரி உடஞ்சிர போறேன். இந்த இடத்துல தான் நேத்து அவளை பார்த்தேன். அவளை பார்த்ததுல இருந்து அவ ஞாபகமாவே இருக்கு. இந்த குறிஞ்சி ஒரு உமடா மூஞ்சி. சின்ன வயசுல இருந்து அவ பிறந்ததுல இருந்து என்னைய பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு திருப்பிட்டு போவா. ஒரு நாள் கூட என்னை பார்த்து சிரிச்சது கிடையாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத விட பேசாம இந்த பேர் என்னமோ வந்துச்சே, காமினியோ கோமினியோ மோகினியோ, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாமா? பேசாம நம்ம அம்மா கிட்ட சொல்லி பார்ப்போம். இந்த பொண்ணு என்னதான் கெத்தா திமிரா இருந்தாலும் நமக்கு அவளை பிடிச்சிருக்குது. தாமினி, நீதான் ஏன் சாமியே, உனக்கு அது தெரியுமா? பின்னாடி இருக்கிற அந்த பொம்பளைங்க வேற எப்ப பாரு ஒரே மாதிரி நிக்கிறது, ஒரே மாதிரி நடக்கிறது. சி, என்ன ஊரோ. பேசாம தாமினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ இருக்கிற பட்டணத்துக்கு போய் நம்ம வாட்டுக்கு சுகமா வாழலாம். அவ படிச்சுட்டு கண்டிப்பா சம்பாதிப்பா. அந்த சம்பாத்தியத்துல நம்ம வாட்டுக்க கால் மேல கால் போட்டு ராஜா பகவூத் மாதிரி வாழலாம். என்ன, நான் சொல்றது சரிதானே? நான் பார்க்கறதுக்கு இப்போ ராஜா பகவூத் மாதிரி இருக்கேனா? முதல்ல அந்த சிவா இருக்கான்ல சிவா, அவன் ஐஸ் பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். வரான் வரான் 100 ஐஸு. ஐயோ, இந்த ஆளா? தம்பி, சிவா தம்பி. என்ன, நம்மள தம்பின்லாம் கூப்பிடுறான்? தம்பி தம்பி, என்கிட்ட குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் இருக்குது. நான் தரவா? சேமியா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். உன் மாமாடா நானு. ஓஹோ, உறவு கொண்டாடுறானோ? முதல்ல இங்க இருந்து போக வேண்டியதுதான். இல்ல இல்ல, நம்ம தாமினி அக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்க? தைரியமா திரும்பி பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு குச்சி மிட்டா, குருவி ரொட்டி, சேமியா ஐஸ்கிரீம் எதுவுமே வேண்டாம். அது இல்லாம நீங்க எனக்கு மாமா கிடையாது, யாரோ ஒரு ஆளுதான். சிவா தம்பி, நான் ஒன்றும் ரொம்ப கெட்டவன் கிடையாது. எங்க அம்மா வேணா கொஞ்சம் சிடுமூஞ்சி, அப்ப இப்ப என்ன யோசிக்காம பேசும். ஆனா நான் எங்க அம்மா மாதிரி கிடையாது. நான் ரொம்ப நல்லவன். உங்க அக்காவை நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். எங்க அக்கா வயசு என்ன, உங்க வயசு என்ன? என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் அக்கான்னு சொன்னது குறிஞ்சி அக்கா கிடையாதுடா தம்பி. குறிஞ்சி அக்கா கிடையாதா? என்ன சொல்றீங்க? அது இன்னொரு இது மேல எனக்கு அது வந்துருச்சு. புரியுற மாதிரி சொல்லுங்க. அதாவது உங்க குறிஞ்சி அக்கா மேல எனக்கு ஒரு துளி கூட காதலே கிடையாதுடா. எங்க அம்மா சொன்னாங்க, நானும் கல்யாணம் ஆகாம வயசாகிக்கிட்டே போகுதா, என்னோட இளமையும் வேஸ்ட் ஆகுதா, அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். என் ரேஞ்சுக்கு உங்க குறிஞ்சி அக்காலாம் எனக்கு செட் ஆகாதுடா. ஹாபாடா, குறிஞ்சி அக்கா ரூட்டு கிளியரு. இவன் வழியிலேயே போய் என்னன்னு கேட்போம். ஆமா ஆமா, அன்னைக்கே நான் சொல்லணும்னு நினைச்சேன். உங்க அழகு என்ன, உங்க திறமை என்ன, உங்க முட்டைக்கண்ணு என்ன, உங்களோட அறிவு என்ன? உங்களோட அறிவுக்கு ஏணி வச்சா கூட குறிஞ்சி அக்கா செட் ஆகவே மாட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பேசாம நீங்க குறிஞ்சி அக்காவை மறந்துருங்க. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி. சரியா? ஆஹா, அதையத்தான் நினைச்சேன் தம்பி. நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏன் மாதிரி அறிவு, ஏன் மாதிரி அழகு, ஏன் மாதிரி நல்ல குணம், முக்கியமா என்ன மாதிரி முட்டைக்கண்ணு. நம்ம ஊர்ல யாருன்னு எனக்கு தெரியலையே. நீங்களே சொல்லுங்க, யாருன்னு. அது
யாருன்னு சொல்றதுக்கு கூச்சமா தான் இருக்குது. நீ தான் என்னோட காதலுக்கு உதவி பண்ணணும். நான் உன் மாமா தானே. இனிமேல் நீ அண்ணான்லாம் கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடு. சரி சரி, சொல்லுங்க மாமா. அந்த அழகான பொண்ணு யாரு மாமா? கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி பண்றேன். நீங்க குறிஞ்சி அக்காவை விட்டு போனது எனக்கு போதும் மாமா. அது வேற யாரும் இல்ல தம்பி. உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு புதுசா குடி வந்திருக்குதுல. ஒரு 4 நாள் இங்க தங்கிட்டு போறேன்னு சொல்லுச்சுல. தாமினி. அந்த பொண்ணு தான். என்னது? தாமினி அக்காவா? ஆமா, ஆமா. அந்த தாமினி தான். அவளையும் நீ அக்கான்னு தானே கூப்பிடுற. எப்படியோ முறைப்படி எப்படினாலும் நான் உனக்கு மாமா தான் வர்றேன். எப்படியாச்சும் சேர்த்து வைடா. நான் ரொம்ப நல்லவன்டா. எனக்கு அந்த தாமினி செட் ஆவாடா. அதுக்கு தான்டா சொல்றேன். இது அந்த தாமினி அக்காக்கு தெரியுமா? தெரியாது, தெரியாது. நீ தான் தூது போகணும். என்னோட காதல் புறாவே நீ தான். போய் அந்த அக்கா கிட்ட தூது போ. உனக்கு நீ கேட்குற எல்லாமே நான் வாங்கித் தரேன். என்ன வேணாலும் நான் செய்றேன். தயவு செஞ்சு எனக்காக இதை பண்ணுடா. நிஜமா சொல்றேன். மாமா சொல்றத நம்பு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த காதல் புறா வேலைய மட்டும் நீ எனக்கு பண்ணி கொடு. நிஜமா சொல்றேன். என்ன வேணாலும் செய்றேன். சரியா? அப்புறம் இந்த வாய பொளந்துட்டு இருக்கிற பாத்தியா? அது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கொஞ்சம் வாய மூடுடா ப்ளீஸ்டா. குறிஞ்சி அக்கா தப்பிச்சிடுச்சுன்னு பார்த்தா இப்ப தாமினி அக்காவை மாட்டி விடுற மாதிரி இருக்குதே. பேசாம இந்த ஆள் வழியிலேயே போய் ரெண்டு பேத்தையும் காப்பாத்திரலாம். ஏன்னா இவன் சரியான லூசு. முடியாது அது இதுன்னு சொன்ன ஏதாவது பண்ணிடுவான். இவன் வழியிலேயே போய் குறிஞ்சி அக்காவையும் தாமினி அக்காவையும் காப்பாத்திரலாம். அடடே, இவ்வளோதானா? நான் பாத்துக்கிறேன். சரியா மாமா? கண்டிப்பா தாமினி அக்காவையும் உங்களையும் நான் சேர்த்து வைக்கிறேன். சரியா? டேய் சிவா, நீ ரொம்ப நல்லவன்டா. உன்னை யாராச்சும் அடிச்சாங்கன்னா, திட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லு. மாமா நான் இருக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். சரியா? அப்புறம் அந்த மோகினி கிட்ட போய் நீ என்னுடைய காதல சொல்லிருடா. எப்படியாவது சேர்த்து வைடா. ப்ளீஸ்டா. அவ தான்டா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உயிர், என்னுடைய ரத்தம், என்னுடைய கல்லீரல், நுரையீரல், குடல் எல்லாமே அவ தான்டா. சரி மாமா, சரி மாமா. சிவா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? எனக்கு இந்த கல்யாண வயசுதான் வந்திடுச்சுடி. ஒத்திக்கவா? சாத்திக்கவா? சி, என்ன ஊரோ தெரியல. ஒரு ஆளு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இவனுக்கு தாமினி அக்கா கேக்குதோ? இருடா இரு, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஆ, இதுல நமக்கு ஆதாயமா சிலதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா. ஏன் உச்சா மண்டையில சுருங்குது ஒன்ன நம்ப. ஐயோ, இந்த ஓட்டப்பள்ளி எப்படியாவது ஓடிட வேண்டியதுதான். அடே சிவா, குயின் எப்படி வந்தேன் பாத்தியா? ஏய் ஓட்டப்பள்ளி, என்ன வேணும் உனக்கு இப்போ? எனக்கு நீதான் வேணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் லூசு லூசு, என் வயசு என்ன? நான் இன்னும் மேஜரே ஆகல. அதுவும் இல்லாம எனக்கு உன்னை பார்த்தா சுத்தமா பிடிக்கல. எனக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு பிடிக்கவே இல்ல. சரி, பிடிக்கலனா போய்க்கோ. நான் வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிறேன். இது இன்னொரு தினசு. பாக்குறவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கோம். பேரு வேற கல்யாணியா பேரு. ஆ, அவன் கிடக்குறான் லூசு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ஆ, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. வீட்டுக்கு போய் சுத்தி போடணும். என்ன பார்த்து கண்ணு வச்சிட்டீங்க.